ஹலோ மக்களே, வெல்கம் டு வில்வம் டிஎன்பிஎஸ்சி. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, குரூப் 2ல் UNIT-8 UNIT-9 எந்த மாதிரி அப்ரோச் பண்ணோம் அதான் நம்ம பார்க்க போகிறோம். அதை பார்த்தோன்னே நம்ம எப்படி தான் செய்வாங்க, எவ்வளோ இருக்குது, எப்படா படித்து எப்போ கிளியர் பண்ணி உள்ளே போகிறது அப்படின்ட்டு. என்ன ப்ரிலிம்ஸ் முடிச்சு மெயின்ஸ் எழுதி ரிசல்ட் வந்து அப்படின்ற யோசிப்பீங்க. பட்டு நினச்சிக்கோங்க, எவ்வளோ தூரம் நீங்கள் வெயிட் பண்ணுறோம் அவ்வளோ தூரம் ஒர்த்தான இருக்கும். ஸோ பேக் மட்டும் அடிச்சிடாதீங்க. இப்போ UNIT-8 UNIT-9 அரௌண்ட் ஒரு 70 to 80 கொஷின்ஸ் வரும்ன்ற மாதிரி நம்ம இருக்கோம். நம்ம குரூப்பும் கொஷினும் பார்த்துருப்பீங்க. இந்த மாடல் கொஷினும் பார்க்கும்போது நமக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். அங்கே ஒரு UNIT-8 ஒரு 45, UNIT-9 ஒரு 30% போது அரௌண்ட் ஒரு 75 கொஷின்ஸ் நமக்கு இதில் மாட்டுது. அண்டு நம்ம ப்ரியாரிட்டி படி பார்க்கும்போது நம்ம எடுத்த உடனே இந்த டாபிக் பார்க்கக்கூடாது. இந்த தமிழ் சமுதாய வரலாறு இதெல்லாம் நம்ம பார்க்கக்கூடாது. இதெல்லாம் பின்னாடி பார்த்துக்கணும். திருக்குறள் கூட நம்ம லாஸ்ட்டில் தான் பார்க்கணும். நம்மளோட எய்ம் ஃபஸ்ட்டு முடிக்க வேண்டியது விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு. இதெல்லாம் ரொம்ப ஈஸி. அப்படின்னு உங்களுக்கு 10th புக்லேயே பாதி கவர் ஆகிடுது. 6th to 10th பார்த்தாலே போதும். விடுதலை போராட்டத்துக்கு அடுத்த ஆங்கிலேய தொடர்கால கிளர்ச்சிகள், ஆங்கிலேய தொடர்கால கிளர்ச்சிகள்லாம் உங்களுக்கு இது வந்துடும். பழைய கடற்பூச்சி, பழைய கடற்போர், இந்த புலித்தேவர், இந்த விஷயங்கள், வேலு நாச்சியார், இதெல்லாம் இதில் கவர் ஆகிடும். விடுதலை போராட்டத்தில் பெண்களின் பங்குன்னா மொத்தம் அந்த பெண்கள் வேலு நாச்சியார்லேருந்து ராணி மங்கம்மாள்லேருந்து அம்புஜத்தம்மாள், அஞ்சலி அம்மாள், இவங்க மாதிரி இவங்கலாம் இதுலேருந்து மேக்ஸிமம் ஒரு 10 to 15 கொஷின்ஸ் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம 19ஆம் மற்றும் 20ஆம் நூற்றாண்டு தமிழ்நாட்டின் சமூகங்கள் உட்கார்ந்த வளர்ச்சி. இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த பகுதி 3 பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். மேக்ஸிமம் ஒரு 10 days முடிகிற மாதிரி தான் இருக்கும். இதெல்லாம் எப்படி சொல்கிறது, அந்த பிரம்ம சமாஜம், ஆரிய சமாஜம், இந்த மாதிரி மேட்டர்லாம் கவர் ஆகிருக்கும். இப்போ நீதி கட்சி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நீதி கட்சியிலேருந்து கண்டிப்பாக ஒரு 2-3 கேள்வியாவது கேட்க போகிறோம். நீதி கட்சி அவங்க எப்போ உருவாக்குனாங்க, யாரால் உருவாக்கப்பட்டது, என்னென்ன திட்டங்கள்லாம் கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பகுத்தறிவாதத்தின் வளர்ச்சி. நம்ம பெரியார் உள்ள வந்துடுவார். பெரியார் பற்றி எக்கச்சக்கமான இது இருக்குங்க. குரூப் 1லேயே பார்த்திங்கன்னா 8 to 9 கேள்வி கேட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது தாராளமாக நீங்கள் வந்து பெரியாருக்கு தனியாக ஒரு புக்கே வாங்கி படிக்கலாம். நம்ம சுயமரியாதை இயக்கம், திராவிட இயக்கம்னா திமுக, அதிமுக இவங்களது, அப்புறம் அதுலேருந்து பிரிஞ்சு போன இயக்கங்கள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கணும். தென் பார்த்திங்கன்னா பெரியார் தான், பெரியார் ஹிஸ்ட்ரி தனியாக இருக்கும். அண்ணாவோட பங்களிப்புகள், அவர் 1969 பண்ண விஷயங்கள், ஒரு 4 விஷயங்கள் பண்ணியிருப்பாரு. அதெல்லாம் ரொம்ப டீட்டெயிலாக பார்த்துக்கணும். ஏன்னா இது 2லேருந்தே கண்டிப்பாக ஒரு 30 கொஷின்ஸ் சொல்லலாம். அதிகமாக சொல்கிறேன், பட் இருந்தாலும் 20 to 30 கொஷின்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். ஏன்னா கண்டென்ட் அவ்வளோ நிறையா இருக்குது. மீதி ஒரு 20 to 15 கேள்வி தான் உங்களுக்கு இந்த இடத்துல மாற்றமாக போகும். அதுவும் சங்க இலக்கியம் வந்து நடத்துது. இது 2 முடிச்சுட்டு டைரெக்டாக நம்ம எங்கே போவோம்னா சங்க இலக்கியங்கள், சங்க காலம் இக்காலம் வரையிலான தமிழ் இலக்கிய வரலாறு. இது பார்த்திங்கன்னா ஒரு 6th to 12th தமிழ் புக் எடுத்துக்கோங்க. அதில் இருக்க செய்திகள்லாம் ஃபுல்லாக முடிச்சுட்ருக்கோம். சங்க காலம்னா உங்களுக்கு வந்து 8 தொகை 10 பாட்டு அதுதான் வரும். அது எழுதுனது, அவர் ஆசிரியர், தொகுத்தவர், தொகுப்பித்தவர், இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் தான் கேட்பாங்க. பாடல் வரிகள் பார்த்துக்கோங்க, அதெல்லாம் நீங்கள் ரொம்ப டெப்த்தாக எனக்கு தெரிஞ்சு. எனக்கு இது வந்து கொஞ்சம் முக்கியமான ஏரியா. இந்த இடத்துல தான் உங்களுக்கு மார்க் வந்து விளையாடும். இதான் வந்து பார்த்து இது பண்ணணும். ஏன்னா உங்களுக்கு அந்த இலக்கியம்னு சொல்லுவாங்க, பட் இலக்கண மாதிரியான கேள்வியெல்லாம் கேட்டுட்டு போவாங்க. கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். திருக்குறள் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அது இல்லாமல் திருக்குறள் நீங்கள் படிக்கும்போது ஓவரால் இது 5 6 இந்த 6மே பார்த்தோம்னா நமக்கு இதில் கவர் ஆகிடுது. எதுக்குன்னா மெயின்ஸ் வந்துடுது. ஸோ இது வந்து திருக்குறள் படிக்கும்போது நீங்கள் மெயின்ஸுக்கு சேர்த்து படிக்கிற மாதிரி தான். 6th to 12th ஒரு 340 குறள் இருக்கும்னு நினைக்கிறேன். இது ஓல்டு அண்ட் இது சேர்த்தோம்னா அரௌண்ட் ஒரு 360 தான் இருக்கும். அது மட்டும் படித்தாலே போதும். அது வந்து இதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து
இந்த முன்னுரை முடிவுகள்லாம் போட்டு குறிப்பு சட்டகம் போட்டு எழுதிக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸி. அப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ் சமுதாய வரலாறு இது தொடர்ந்து தொழில் கண்டுபிடிக்கணும்னா உங்களுக்கு இது வந்துடும். இந்த அகழ்வாராய்ச்சி, கீழடி, கொடுமணல், இப்போ நிறைய விஷயங்கள் கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. அந்த கொடுமணல் ஏரியாலாம் நிறைய கிடைக்குது. கீழடி பார்த்தீங்கன்னா முதுமக்கள் தொழில் நிறையா கண்டுபிடிச்சிட்டாங்க. மெசபடோமியாவுக்கும் முன்னாடியான ஒரு இதாக இருக்குன்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அதெல்லாம் பார்த்தது முக்கியமாக. ஏன்னா UNIT-8 UNIT-9 போகும்போது ஃபுல்லாக படிச்சிருக்கோம், விடவே கூடாது. மேக்ஸிமம் 70 கேள்வி கேட்குறாங்களா UNIT-8 UNIT-9 மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு 60 அடிச்சிடும். 10 கேள்வி தான், 10 அதிகம் சொல்கிறேன், 60 65 நம்ம கையில் இருக்கணும். இப்போ நம்ம UNIT-8 பார்த்தோம். இதுவும் அந்த நீதி கட்சியெலாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கண்டிப்பாக அதில் கேள்வி இல்லாமல் இருக்கவே இருக்காது. அது அந்த யார் யார் வந்தாங்க, எந்த டைம் எந்த ஆட்சி பிடிச்சாங்க, அதாவது சுப்பராயன் வரும்போது யார் எந்த கட்சியை யாருக்கு ஆதரவாக இருந்தாங்க, எதனால் சுப்பராயன் வந்தார், அதுக்கப்புறம் எந்தெந்த பீரியடில் என்னென்ன கொண்டு வந்தாங்க. நாம் என்ன பண்ண போகிறோம்னா ஒவ்வொரு டாபிக் எடுத்து டெய்லியும் வீக்லி 2 days ஒவ்வொரு டாபிக் எடுத்து நம்ம ஸ்கூல் புக் படி லைனாக படிக்க போகிறோம். இது யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா படித்து போர் அடிக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க இப்போ டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி, நீங்களும் நம்ம பேசிக்கிற மாதிரி. நீதி கட்சின்னு எடுத்துட்டா அது இன்ட்ரடக்ஷன், இது யார் கொண்டு வந்தது, அதோட தீர்மானம் என்ன மாதிரி இதெல்லாம் கொண்டு வந்தாங்க, என்னென்ன ஸ்கீம் கொண்டு வந்தாங்க, அவங்க பேரில் என்னென்ன நடந்துச்சு, என்னென்ன சட்டம் பாஸ் பண்ணாங்க, 1921 பெண்களுக்கு வாக்குரிமை சட்டம் கொண்டு வந்தாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இப்போ சொல்ல உங்களுக்கு படிக்கும்போது இல்லாமல் டக்குனு யாரோ பையன் சொன்னானே காதில் சொன்னானே அப்படின்னு சொல்லிட்டு காதில் ஞாபகம் வரும், டக்குன்னு போயிட்டு அடிச்சுட்டு வருவீங்க. அந்த மாதிரி மேட்டர் தான். அதுதான் நம்ம யோசிச்சிருக்கிறது. தென் பார்த்தோம்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது முடிச்சுட்டு தான் நீங்கள் போகணும். ஆனால் இந்திய தேசிய இயக்கமும் கிட்டத்தட்ட உங்களுக்கு பாதி இதிலே கவர் ஆகிடும். இதில் UNIT-8 இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த 19ஆம் நூற்றாண்டின் 19ஆம் நூற்றாண்டு தமிழகத்தின் சமூக அரசியல் இயக்கங்கள் பரிணாமம் இதில் கவர் ஆகிடும். இந்த ஏரியாவும் கிட்டத்தட்ட UNIT-8 படிக்கும்போது நீங்கள் இந்திய தேசிய இயக்கமும் படிக்கிறீங்க, அதில் கொஞ்சமாக ஹிஸ்ட்ரியும் படிக்கிற மாதிரி போகும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அம்பேத்கர், பகத்சிங், பாரதியார் வஉசியில் உங்களுக்கு இதிலே வந்துடும். விடுதலை போராட்டத்தில் 1906 சூரத் மாநாட்டுக்கு அப்புறம் நடந்த விஷயங்கள் பாரதியார் வஉசியில் வந்திருப்பாங்க. அவங்களோட இது பயங்கரமாக போகும். அடுத்தது பார்த்தீங்கன்னா தந்தை பெரியார் எங்கே போனாலும் தந்தை பெரியார் வந்துடுறாரு. அப்புறம் காமராசர்னா ஒரு காங்கிரஸ் ராஜாஜி அடுத்தது வந்தது. அதெல்லாம் இதிலே கவர் ஆகிடும். UNIT-8 கிட்டத்தட்ட உங்களுக்கு பாதி மேலே கவர் ஆகிடும். நான் சொல்கிறேன் இது 2 டாபிக் ஃபஸ்ட்டு உங்களுக்கு ரொம்ப கம்மியான டைம் எடுக்கும். மேக்ஸிமம் தெளிவாக பிளான் போட்டு படிச்சிங்கன்னா 15 days அதிகமும். பட் நான் சொல்கிறேன் ஒரு 10 days முடிக்கலாம். 15 days ரிசர்வ் வச்சுக்கோங்க. 5 நாள், ஒரு 10 நாளில் இது ஒரு நாள், இது ஒரு நாள், ரிவிஷன் ஒரு நாள் எடுத்துக்கோங்க. இது முடிங்க, இதுலேருந்து ஒரு டெஸ்ட்டு போடுங்க, அடுத்து இதை போடுங்க. ஏன்னா இது மாறவே மாறாது. இது கரண்ட் ஈவெண்ட் இல்லை, இது ஸ்டேபிளாக இருக்கும். எக்ஸ்ட்ரீம் அப்படியே மனம் மட்டும் ஜாலியாக இருக்கலாம். ஏன் கண்டிப்பாக கேட்ட கேள்வியே கேட்குறது கஷ்டமாக இருந்தாலும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கேள்விகள் தான் விட்டுருப்பாங்க. இந்த மாடல் கொஸ்டின் கூட எடுத்துக்கோங்க, எக்கச்சக்க கேள்வி உங்களுக்கு தெரியாத மாதிரி தான் இருக்கும். இப்போ அதெல்லாம் படிக்கும்போது உங்களுக்கு தெரியும், இந்த ஏரியாவில் நம்ம படிக்கணும், இந்த ஏரியாவில் நம்ம கவர் பண்ணணும், இதெல்லாம் விட்டுருக்கோம்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். அதெல்லாம் இதை படிச்சுட்டு அப்படியே இருப்பாங்க. டெஸ்ட்டு போடுங்க, ஏதோ ஒரு டெஸ்ட்டு பேட்ச் வாங்கி ஜம்முன்னு எடுத்து போட்டே இருங்க, அவ்வளோ நீட்டாக இருக்கும். அடுத்து UNIT-9 பார்ப்போம்.